ஹலோ ஆல், இன்றைக்கி எங்கள் கிச்சனில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? சிக்கன் கறி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி எடுத்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இதுதான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 1/2 kg சிக்கன் கறிக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் தக்காளி தான், ஓகேவா? இப்போ பார்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா டார்க் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ இது நல்லா வெங்காயம் போட்டாச்சு. 2 வெங்காயம் நான் போட்டுவிட்டேன். நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டுருக்கிறப்ப வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இந்தளவு கலர் மாறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தக்ஷிதா போட்டாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போட்டோம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதங்கி வரட்டும் நல்லா. இந்த ஸ்டேஜில் நான் 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன், கீணாமல். பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கிரேவி மாரி நல்லா குழஞ்சி வந்துச்சா, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் போடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம், அந்த குருமா ஸ்மெல் மாதிரி வரணுன்றதுக்காக, ஓகேவா? இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் என்னென்ன இதுக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன்னா, உப்பு, மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வதக்கிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாரி வந்துருச்சா, மசாலா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுருக்கிற கறியெல்லாம் போட்டுக்கலாம். கறி போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இங்கே சிக்கன் குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணலாம். தேங்காய், முந்திரி, மிளகு, சோம்பு போட்டு அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற 1/2 kg சிக்கனையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எலும்பும் சதையுமா இருக்கிற பீஸாக போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு மிக்ஸ் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு செஞ்சாலும் சரி, மட்டன் குழம்பு செஞ்சாலும் சரி, அதில் உருளைக்கிழங்கு இருந்தால் பிடிக்கும். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நாங்கள் போட்டுக்கிறோம். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கும் சிக்கனும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அது மூடி போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா இது பண்ணோன்னா சிக்கனில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரும் வெளில வந்துடும். அதுக்கப்புறமா இங்கே நான் தேங்காய் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கிறேன். தேங்காய் ஊற்றின இது ஸ்கிப் ஆகிடுச்சு, அதனால் நான் இப்போ உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். தேங்காய் ஊற்றிட்டேன். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கும் சிக்கனும் நல்லா வெந்துருச்சுன்னா ஒரு 15 minutes இருந்தால் போதும். உருளைக்கிழங்கும் சிக்கனும் நல்லா வெந்துடும். அது நல்லா வெந்து வரட்டும். வெந்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்குனா சுவையான சூப்பரான சிக்கன் கறி ரெடி. இது எதுக்கெலாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கூட, தோசை கூட, சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸு, கீ ரைஸு அப்படி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். எங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.